ஒரு மன்னன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எண்ணற்ற சோதனைகளை கொடுக்க ஆரம்பித்தார். ஆரம்பமாக முதற்கட்டமாகவே பெரும் சோதனை நெருப்பு குண்டத்திலே அவர்கள் தூக்கி எரியப்படக்கூடிய அந்த நிகழ்வு நாம் எல்லாம் இந்த சம்பவங்களை எல்லாம் அறிந்திருந்தாலும் அதில் மீண்டும் மீண்டும் கூறப்படுவதன் நோக்கம் அதிலே நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன. அவைகள் நம்முடைய இந்திய வாழ்நாட்களில் அந்த படிப்பினைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர வேறொன்றுமில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அங்கே அவர்கள் போடக்கூடிய அந்த சர்வத்திலே அல்லாஹ் அவருடைய ஈமானினுடைய அந்த உறுதித்தன்மையை யோசி பார்த்துவிட்டு அந்த நெருப்புக்கு நேரடியாக கட்டளையிடுகின்றார். நெருப்பு இப்ராஹிம் நெருப்பு நீங்க இப்ராஹிமுடைய விஷயத்திலே குளிர்ந்த பூஞ்சோலையாக நீ மாறிவிடு என்பதாக அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகின்றார். இப்ராஹிமுடைய விஷயத்தில் சுத்தரிக்கக்கூடிய கணக்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பு பூஞ்சோலையாக மாறியது என்பது வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய தியாகத்தின் காரணமாக அவர்கள் அந்த நெருப்பிலே விழுவதற்கு துணிந்ததின் காரணமாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கலீலுல்லாஹாக நண்பனாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அடிச்சுவட்டையும் நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது இறைவனின் நெருக்கத்தின் பக்கம் செல்ல செல்ல யார் இறைவனுடைய அனுகிரகங்களை பெற்று இறைவனின் பக்கம் நெருங்கி செல்கின்றார்களோ அவர்களுக்கு மகத்தான சோதனைகள் இருக்கும். சாதாரண சோதனைகள் அல்ல. நாம் கூட சில நேரங்களிலே எண்ணி பார்த்தோம். நாம் அல்லாஹ்வை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், இன்னபிற கடமைகளை செய்கிறோம். ஆனால் நமக்கே தெரிய சோதனைகள் நமக்கு வருகிறது என்பதாக நாம் உணர்ந்து கொண்டிருப்போம். யார் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்றார்களோ அந்த அடியார்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா கடுமையான முறையிலே சோதிப்பான் என்பதுதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பாடமாக படிப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது.